இல்லையா? ஓடி வந்து யாரும் பேசி நாமே நல்வாழ்த்துக்கலாமே. இல்லையா? எடுத்துக்கொள்ளும் ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இதோ ஓடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாய் கொடுவாய். ஆமென். அல்லேலூயா. கடந்த 2 வாரத்துல கூர்மையான இயந்திரம் என்ற தலைப்புல ஆவியானோட பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த 2 வாரத்துல என்னென்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்காது? முதல் வாரத்துல ஜெபத்திலே கூர்மையா இயந்திரமாக வென்று கர்த்தரவங்களை விரும்புகிறார். 2வது வாரத்துல தசம பாகத்திலையும் காணிக்கையிலும் கூர்மையாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த தசம பாகத்துல முதலாவது நம்முடைய நேரத்தையும் நம்மையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். இல்லையா? 2வது ராஜ்யத்தை ராஜ்யத்தை இது பண்ணும்படியாக கர்த்தருக்கு என்று செலுத்த வேண்டும். அதை தொடர்ந்து இந்த வாரத்திலே 3வது வாரத்திலே அதை தொடர்ந்து இதுல கர்த்தர் உங்களை கூர்மையாக்க விரும்புகிறார் என்று ஆவியானவர் உங்களோட பேசுவார்கள். இல்லையா? ஆமீன். அவர் இந்த வாரத்திலே உங்களை துதி ஆராதனைகளை கூர்மையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இல்லையா? துதி ஆராதனையிலே உங்களை கூர்மையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் அவர் அப்படி செய்கிறார் என்ற அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். துதிக்கும் போது ஆவியான மத்தியிலே இறங்கி வருகிறாய் இருக்கிறார். இல்லையா? ஆமென். ஏசாயா 43 அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வரும். எதற்காக நம்மளை கர்த்தர் உண்டாக்கி உருவாக்கினார் என்றால், இந்த ஜனம் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய நாமத்தை துதி செலுத்தும்படியாகத்தான் நம்மளை உண்டாக்கி உருவாக்கினார். இல்லையா? ஆமென். எபிரேயர் 13 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். எபிரேயர் 13 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். எப்ப செலுத்தணும்? எப்போதும். காலையில ஒற்றுப்பு இல்ல, சாயந்திரம் இல்ல, எப்போதும் அவருக்கு துதி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எப்போதும் அவருக்கு துதி செலுத்த வேண்டும். ஏன் அவருக்கு எப்போதும் துதி செலுத்த வேண்டும்? ஏன் எப்போதும் துதி செலுத்த வேண்டும்? தாவீதுக்காக சொல்றான் சங்கீதக்காரன், கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். சந்தோஷமா இருக்கும் மட்டும் இல்ல, துக்கமா இருக்க நேரத்துல கூட கர்த்தரை என்ன பண்ணாமா? துதிச்சாங்க, சோத்தரிச்சாங்க. அவர் துதிக்கிற துதி எப்போ என்ன இருக்கும்? நாவல் இருக்கணும். அப்புறம் கர்த்தரை துதிக்கிற துதி நம்ம நாவலே இருக்க வேண்டும். நம்முடைய நாவலே துதிக்கிறதா? நம்முடைய நாவலே துதிக்கிறதான கூர்மையான இயந்திரம் இருக்கிறதா? நம்ம நாவல் எப்படி இருக்குது? கூர்மையா இருக்கா? கூர்மையாதான் இருக்குது நாவல். ஆனா எப்படி இருக்குது? துதிகளில மழுங்கி போய் இருக்கிறது. நாவத்துல இருந்தா என்ன வருது வாயில? துதி வருகிறதா? நாவல எல்லா வார்த்தையும் வரும், ஆனா துதி மட்டும் வராது. அவன் பாரு தாவீது எக்காலத்திலும் சோத்தரிப்ப, எப்பவும் கர்த்தரேனா சோத்தரிக்கிறான். நமக்கு ஒரு மாசத்துல அமௌண்ட் அதிகமா வந்தா கர்த்தருக்கு துதி பார்க்கணும். அப்படியே ஆண்டவரே இந்த பணத்தை கொடுத்த கைமுக்கு நன்றி சோத்திரம் ஆண்டவரே. அடுத்த மாசத்துல கம்மியானதுக்கு அப்புறம் ஒண்ணுமே வராது. கம்மி ஆயிடுச்ச, எப்படி துதி வரும்? அப்படி இல்ல. தாவீதோட வாழ்க்கையில பாருங்க, அவனுக்கு இல்லாத போராட்டமா, எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டங்கள். சவுல் திருத்தம் எப்பவும் அவன் துதிச்சு கொண்டே இருக்கிறான், தேவனை பாடிக்கொண்டே இருக்கிறான். அப்படி துதி செலுத்தும் போது நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் என்ன காரியங்களை செய்கிறார் பாருங்க. ஒரு சுரங்கத்துல வேலை செய்யறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எப்போதும் தேவனை துதித்து கொண்டே இருப்பார். அவன் எல்லாத்துக்கும் ஒரு பட்ட பறிச்சிருப்பாங்க. என்ன பேர்? துதிக்கார இங்க வாங்கன்னா கூடுவாங்க. அவர் பேர் என்ன பேரு? துதிக்கார இங்க வாங்க. ஏன்னா அவர் தேவ நாமத்தை உட்காரும் போது தேவ நாமத்தை சொல்லி துதிப்பாரு. தண்ணி குடிக்கும் போது எப்போ பார்த்தாலும் துதிச்சுட்டே இருப்பாரு. ஆமா,
அந்த கோலார் எடுத்து அந்த கற்களை பாறை வெட்டும் போது கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு துதிச்சு கொண்டே இருப்பார். அப்படி துதி கொண்டே இருக்கும் போது ஒரு நேரத்துல மதியம் அவர் உள்ள இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. மதிய நேரத்துல அவரோட சாப்பாடு கூட ஒரு நாய் தூக்கிட்டு ஓடிடுச்சு. அப்பெல்லாம் சொல்றாங்க, மேல சொல்றாங்க, துதிக்காரே சாப்பாடு கூட தூக்கிட்டு ஓடுறாங்க. அவர் என்ன பண்ணாரு, அப்போ உடனே ஏறி போய் அந்த சாப்பாடு கூடைய பிடிக்கிறதுக்காக போறாரு. அப்போ அந்த சுரங்கத்துல இருந்து திடீர்னு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டு எல்லாம் கீழே விழுந்துருச்சு. சுரங்கத்துல கல் பாயெல்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்ப பாருங்க, துதிக்கும் போது கர்த்தர் ஜீவனை காப்பாற்றுகிறார். இல்லையா? துதி ஒரு நாளும் வீண் போகாது. நீ பேங்க்ல அக்கௌண்ட் போட்டு வைக்கலாம், திடீர்னு பேங்க்கார சொல்லிடுவான் திவால் ஆயிடுச்சுங்க, பணம் இல்லைன்னு சொல்லிடுவான். ஆனா நீ துதி செலுத்தி பாருங்க, அந்த துதி உங்களுக்கு ஒரு நாள் என்ன கொடுக்கும்? ஜீவனை கொடுக்கும். இல்லையா? 2 நாளாகம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 நாளாகம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். எப்படி செஞ்சாங்க? மகா சத்தத்தோடு கர்த்தரை என்ன பண்ணாங்க? கம்பீரமாய் துதித்தார்கள். இங்க என்ன பண்றோம்? 10 ஊர் கேட்கிற மாதிரி நம்ம துதிச்சு பாட சொல்றோமா? நமக்கு கேட்கிற மாதிரியே பாடுறது இல்லை, துதிக்கிறது இல்லை, கை தட்டுறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை. திறந்து படிங்க, 21 படிங்க. இதை கேட்கும் நமக்கு எப்படி இருக்குது? இல்ல மற்ற கேட்கும் எப்படி இருக்கும்? ஒரு போருக்கு போறாங்க, போருக்கு போறதுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கணும்? என்ன ஆலோசனை? எதிரி தாக்கும் போது நீங்க ஆயுதத்தை நீங்க பயன்படுத்தி நீங்க அவள் தாக்குங்கள் என்று பிளான்லாம் சொல்லுவாங்க. மறைவா போங்க, பின்னாடி வாங்கன்னு. ஆனா இங்க பாருங்க, போருக்கு போறதுக்கு முன்னாடி இங்க என்ன ஆலோசனை சொல்றாங்க? துதிக்க வைக்கிறதுக்கு ஒரு குரூப் நிப்பாட்டி என்ன பண்றாங்க? துதிச்சு பாடுறாங்க. அவனிடத்துல எல்லாமே இருக்கு, ஆயுதம் எல்லாமே இருக்கு. ஆனாலும் அவங்க அதை நம்பல, மனுஷனை நம்பல, மனுஷன கை பலத்தை நம்பல. அவங்க யார் நம்பினாங்க? கர்த்தரை நம்பினாங்க. எல்லாத்துக்கும் மேல துதித்தார்கள். இல்லையா? துதிக்கும் போது எதிரிகள் என்ன பண்ணாங்க? வெட்டுண்டு மடிந்தார்கள். இல்லையா? நம்மளோட வாழ்க்கையில அதே மாதிரிதான். நாம் கர்த்தரை துதிக்கும் போது நமக்கு உருவம் சத்துருடைய எல்லா கிரியிலும் கர்த்தர் அழித்து போடுவார். இல்லையா? பாட்டு மட்டும் பாடுறோம், என்ன பாடுறோம்? துதி எடுத்தால் ஆமா, ஆனா என்ன பண்றது இல்ல, அடி எடுக்கிறது இல்லை. அப்படிங்க துதி எடுக்கிறது. ஒரு சின்ன தடி எடுத்த வெட்டுறது இல்லை. எப்படி நம்ம துதி எடுத்துறது? பாட்டு மட்டும் பாடுவோம், துதி எடுத்த சத்தம் ஓடுவோன்னு. துதிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இவனால என்னது? இவனுக்கு இருக்கிற பலம் இவன் இல்ல. இது இவனுடைய பலத்தோட இவனுடைய பலம் ரொம்ப குறைவு. போன என்ன தோத்துருவாங்க, தோல்விதான். ஆனாலும் அவன் கர்த்தரை நம்பினார்கள். இல்லையா? ஆண்டவரே, எங்களிடத்தில் படபலம் கம்மியா தான் இருக்குது, அவங்களை பார்க்கலாம், நீங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கர்த்தரை நம்பினாங்க. துதித்தார்கள், துதித்து பாடினார்கள், வெட்டுண்டு மடிந்து போனார்கள். இல்லையா? இங்க போர் போனாங்களா? கச்சண்டை போட்டாங்களா? எதுவுமே பண்ணல. என்ன செஞ்சாங்க? துதித்தார்கள். அல்லேலூயா. நீங்க துதிச்சு பாருங்க, உங்களுக்கு உருவமா இருக்கிற எல்லா மந்திர பில்லி சூன்யம் எல்லா கட்டுகளும் கர்த்தர் அவிழ்த்து விடுவார். அல்லேலூயா. அவர் துதிக்கும் போது வல்லமை மகிமையாய் வல்லமையாய் இறங்கும் போது எல்லா காரியங்களும் மாறுதலாக மாறி
முடியும். அல்லேலூயா. ஆமா, பாருங்க மறுபடியும் படிங்க 21 22. வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆயுதம் அணிக்கு முன்பாக நீ கர்த்தரை துதித்து பாடு என்று சொல்கிறார்கள். வெப்பன்ஸ் எல்லாமே இருக்கு, நீ இப்ப வெப்பன்ஸ் பயன்படுத்த சொல்லாம ஆயுதம் அணிக்கு முன்பாக நீ கர்த்தரை துதித்து பாடு, கர்த்தரை துதித்து பாடு என்று சொல்கிறார்கள். சரியா? 29 வசனம், 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 29. உன்னோட வாழ்க்கையில எல்லாமே என்னோட கை பலன் எல்லாமே இருந்து முடியலையா? வாழ்க்கையில ஃபுல்லா தோல்வியா இருக்கு, எந்த காரியமும் எடுத்தாலும் தோல்வியா இருக்குதா, எல்லாம் பிரச்சனையா இருக்குதா, உன்னால முடியவே முடியாது. இங்க பாருங்க, துதிக்கும் போது இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார். நீங்க துதிக்கும் போது உங்க வாழ்க்கையில பிரச்சனையில அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதுக்கு என்ன பண்ணணும்? துதிக்க வேண்டும். அப்ப துதியில் எப்படி இருக்கணும்? மழுங்கி போயிருக்கணுமா? கூர்மையான இயந்திரமாக இருக்க வேண்டும். இல்லையா? இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, துதி செலுத்துறதுல நாம் எப்படி இருக்க வேண்டுமா? கூர்மையான இயந்திரமாக இருக்க வேண்டும். துதி செலுத்தும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமே. இல்லையா? ஆமா, திடீர்னு ஒரு அறியாம பயம் வரும். வருதா பயம்? என்ன பண்றதுல தெரியல. அந்த நேரத்துல அதையும் போட்டு குழப்பாம இயேசுவின் நாமத்தை, கர்த்தர் நாமத்தை நம்ம துதிக்கும் போது அந்த துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் போது எல்லா பயம் ஓடி போயிடும். இல்லையா? அது பண்றது இல்ல. பயம் வந்தா எனக்கு ஒரு பிரச்சனை வருது போடுறோம், கண்ணு தெரியுது, தெரிஞ்சிருந்தும் மனுஷன்ல தெரிய போகாம அந்த பிரச்சனைக்காக துதிக்கும் போது கர்த்தர் அந்த பிரச்சனையில யுத்தம் பண்ணுவார், நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க முதல்ல நீங்க துதிகளில நீங்க என்ன பண்ணணுமா? கூர்மையான இயந்திரமாகும் போது அவர் வாசம் செய்வார். இல்லையா? துதிக்கும் போது கர்த்தர் பக்கத்துல வந்துருவார். இல்லையா? தானியேல் சிங்க கோயில போட்டாங்க, சும்மா இருப்பாரா? தூங்கிட்டு இருப்பாரா? இன்னொன்னு இருப்பாரு, துதிச்சு இருப்பார். துதிக்கும் போதுதான் கர்த்தர் இறங்கி வந்தார், சிங்கிகளின் வாய்களை கட்டி போட்டார். உங்களுக்கு உருவ பேசுகிற நாவுகளை கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் துதிக்க வேண்டும். ஆமா, ஒரே பிரச்சனைங்க, அக்கம் பக்காங்க ஒரே பிரச்சனைங்க, ஒரே போறாம எரிச்சல், அப்படி பேசிட்டே இருக்கிறாங்க, என்னங்க பண்றது தெரியலீங்க. நான் என்ன பண்றேன்? வரைஞ்சு கட்டி அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா வேலையாகாது. தேவசம் உட்கார்ந்து துதிச்சு பாருங்க, சிங்கிகளின் நாவுகளை கட்டணும் போல இவர்களுடைய சத்துருடைய நாவுகளை கட்டுவார். உங்களுக்கு அவர் யுத்தம் பண்ணுவாரு, நீங்க யுத்தம் பண்ண தேவையே இல்லை. உங்க வேலை தேவன் நாமத்தை துதிச்சு போதும். நீங்க துதிக்கும் போது அவர் இறங்கி வந்து விடுவார். இல்லையா? நீங்க துதிக்கும் போதே இறங்கி வந்து விடுவாரு. உங்களுக்காக அவர் தான் யுத்தம் பண்ணுவார். அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? துதிகள் இல்லாம கூர்மையான இயந்திரமாக வேண்டும். இல்லையா? அடுத்தது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். நாலு. எங்க மாட்டி வச்சாங்க? தொழுவ மரத்தில். அந்த தொழுவ மரம் எப்படி இருக்கும் பாத்துட்டீங்களா? தொழுவ மரம், ஆடு மாடு எங்க கட்டுவாங்க? தொழு கட்டுவாங்க. அது எப்படி கட்டுவாங்க? ஏதோ ஒரு மரம் கீழே வைக்க கட்டுவாங்களா? ஆனா இங்கே கால் கைகளை மாற்று எப்படி என்றால் அந்த மரத்துல நம்ம கால்கள் போக 2 வளையம் விட்டு அந்த காலை மாட்டிடுவாங்க. நடக்க கூட முடியாது, எந்திரிக்க கூட முடியாது, அப்படியே படுத்த மாதிரிதான் இருக்கணும். கைகளை மாட்டிடுவாங்க, அப்படியே இருப்பாங்க. கால் நீட்டின மாதிரிதான் இருக்கும். தப்பிச்சு எங்கேயும் ஓட முடியாது.
அந்த மாதிரி இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைத்து விட்டார்கள். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன பாருங்க, 23 வருஷம் படிங்க. அவங்க சும்மாவும் அடைக்கல. பாருங்க, அவங்க சும்மா ஒண்ணு அப்படியே போய் தொழுவத்தை போய் மாட்டி விடல, அநேக அடிகளை அடிச்சு உரிச்சுட்டாங்க எல்லாத்தையும். வஸ்திரத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? கிழிச்சுட்டு விட்டாரு. வஸ்திரத்தை கிழித்து விட்டு அடி 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 பின்னிட்டாங்க. உங்க பாஷையை சொல்ல போனா அடி பின்னிட்டாங்க, உரிச்சுட்டாங்க தோலை. அந்த மாதிரி உரிச்ச சூழ்நிலையில தொழுவத்துல அவளை மாட்டி விட்டார்கள். வேற காரணம் என்ன? குறிசுலதான ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரியை அவளை விரட்டும் போது ஆதாயம் நிலையம் என்ற எஜமான் தன்னை இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டான். இப்படியாகத்தான் அவங்க தொழுவத்துல மாட்டி விட்டார்கள். என்ன பண்ணிருப்பாங்க? கோவடைஞ்சிருப்பாங்களா? அவங்க மேல எரிச்சலா இருந்திருப்பாங்களா? வலிக்க சொல்லியிருப்பாங்களா? அடுத்தது படிங்க. நடு ராத்திரியில என்ன பண்ணாங்க? இருபத்தாறு. இல்லையா? என்ன பண்ணாங்க? நடு ராத்திரியில தூங்குனாங்களா? துதித்து பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். இல்லையா? அதுக்கு தான் சொல்றோம், ஏன் ஆராதனைக்கு வாங்க சொல்ற காரணம் அதுதான். ஆராதனையில விடுதலை இருக்கிறது. இல்லையா? ஆராதனை கட்டுகள் கவிழ்ப்படும், கட்டுகள் உடையும். அதுக்குதான் ஆராதனைக்கு வாங்க சொல்றது. ஆராதிக்கும் போது தெய்வ வல்லமை இறங்கும். நம்ம சரீரத்துக்கு விரோதமா கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் கர்த்தர் விடுதலையாக்குவா. இல்லையா? ஒரே தலைவலிங்க, ஒரே நெஞ்சு வலி, கை வலி, கால் வலிங்க, ஒண்ணுமே முடியலைங்க, அப்படியா? ஆராதனைக்கு வாங்க. ஆராய்ச்சி கரங்களை தட்டி பாடி துதிக்கும் போது கர்த்தரோட வல்லமை மகிமையாய் இறங்கும். சரீரத்துக்கு எல்லா பிரச்சனைகளும் எல்லா கட்டுகளும் கர்த்தர் இன்னொன்னு வரும், விடுதலையாக்குவா. இல்லையா? ஆமென். 26 படிங்க. சடிதியிலே கதவுகள் இரவுண்டு. நீங்க ஆராய்ச்சி பாருங்க, உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் கட்ட திறப்பா. இல்லையா? ஒரு ஆசீர்வாதமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் கதவுகளை திறப்பா. நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுக்கு பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படும். சாவி இல்லைங்க, பரவாயில்ல, அவர் வச்சுக்கிறார். ஆசீர்வாதம் சாவி அவருக்கு எப்படிங்க திறக்க முடியும்? கல் எடுத்து உடைக்கிட்டீங்களா? அதெல்லாம் அப்போ குறுக்கு பத்தியெல்லாம் போகவே கூடாது. நீங்க ஆராதிக்கும் போதுதான் கதவைகளை கத்த திறப்பா. ஆமா, ஆராதனைக்கு வராம நான் அங்க போறேன், நான் இங்க போய் கதவை திறக்கிறேன், சாவி செஞ்சு கதவை திறந்தா திறக்கவே முடியாது. ஏன்னா பூட்டா சாவி அவற்று இருக்கு. நமக்கு பூட்டப்பட்ட புது சாவி எங்க இருக்குது? அவற்று இருக்குது. நோவா வேலைக்கு போக சொல்லி எல்லாத்தையும் போக என்ன நம்ம பூட்டி சாவி ஆட்டிருக்கு. எங்க வச்சிருந்த சாவி? கர்த்தர் வச்சிருந்தாரு. ஏன் நோவாட்டு கொடுக்கல? பூட்டு போட்டு சொந்தமா கிளைமேட் அவன் மாதிரி வெளியே போயிடுவான், ஒட்டு போயிட்டு மறுபடி பிடிக்கலான்ட்டுருவான். அதனாலதான் அவங்க பிள்ளைகள் எல்லாவற்றையும் எல்லா மிருகங்களையும் உள்ள வச்சு பூட்டிட்டாரு. அதே மாதிரிதான் அவர் பூட்டினதை கர்த்தர் திறப்பா. ஹல்லேலூயா. ஆமா, ஆராதிக்கும் போது பாருங்க கதவுகள் திறவுண்டது. நம்மளுக்கு வர வேண்டிய நன்மைகள் பூட்டப்பட்டிருக்குதா? ஆராதனை செய்யுங்க, கர்த்தர் கதவைகளை திறப்பா. ஹல்லேலூயா. ரொம்ப நாளா காரியம் நடக்க முடியாம இருக்குதா? தடையா இருக்குதா? அது தடை என்ன? பூட்டப்பட்டிருக்குதா? எந்த வேலையும் செய்ய முடியலையா? ஆராதிச்சு பாருங்க, கர்த்தர் கதவைகளை திறப்பா. ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. நாங்கள் எல்லாரும் உண்மைதான் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது அவர்கள்
இல்லையா? ஆராதிக்கும் போது ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த கிருபை கர்த்தர் கொடுப்பா. இல்லையா? ஆராதிக்கும் போது அநேக ஜனங்களுக்கு வசனத்தை உங்களுக்கு சொல்ல முடியாது, கர்த்தர் உங்களுக்கு வசனத்தை உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பா. இல்லையா? ஆராதிக்கும் போது தேவ மல்லிமை உங்கள் மேல இறங்கி வருகிறது. பாருங்க எத்தனை காரியம் நடக்குது பாருங்க. அதுக்கு மேலாக பார்க்காம அன்னைகளுடைய கட்டுகள் அழுக்கப்படுகிறது. யார் கட்டப்பட்டாங்க சிறைச்சாலையில? பவுலும் சீலாவும். அவளுதான் துதித்து பாடி ஆரம்பித்தாங்க. அப்ப அவளுக்கு கட்டுதானே கட்டவளுக்கணும். துதித்து பாடினது யாரு? பவுலும் சீலாவும். அப்ப அவங்களோட கட்டு கைவிலங்க தானே எல்லாமே கட்டவளுக்கணும். ஆனா இங்க பாக்குறான் எல்லாருடைய கட்டுகளும் என்ன ஆயிடுச்சு? அழுக்கப்பட்டது. இல்லையா? நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுடைய கட்டுகளும் கட்டொழுக்கப்படும். உங்கள் மூலியமாக அந்நியருடைய கட்டுகளும் கட்டொழுக்கப்படும். அல்லேலூயா. உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதலாவது யாரு கட்டளை வரும்? நம்ம துதித்து பாடி தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய கட்டுகள் கட்டவழுக்கப்படும். நம் நிமித்தம் அநேகருடைய கட்டுகளும் கட்டவழுக்கப்படும். அல்லேலூயா. அதுக்குத்தான் ஆராதனைக்கு வர சொல்றது. ஆராதனையில தேவனோட மகிமை இறங்குகிறது. என் ஜனங்கள் ஆராதனை செய்ய போக விடு. மோசையை கொண்டு தேவன் பேசுகிறார், என் ஜனங்கள் ஆராதிக்கணும், என் ஆராதிக்க ஜனங்களை அறிவிடு என்று பார்வனத்துல போய் சொல்லு. நம்ம எதுக்காக உண்டாக்குனார் இந்த பூமியில? வீடு கட்டுறதுக்கு, வேலை செய்யறதுக்கு, திருமணம் நடத்துறதுக்கு, பிள்ளை பேர் வைக்கிறதுக்கு. இதுக்கா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கும்படியாக நம்மை உண்டாக்கினார். இந்த ஜனத்தை எனக்கு ஆராதனை செய்ய முடியாத பார்வத்துல நீ போய் பேசி ஆராதிக்க முடியாத தேவன் நம்மளை உண்டாக்கினார். அல்லேலூயா. சும்மா ஒண்ணு உண்டாக்கல. நம்ம வாழ்க்கையில வந்தோம் போனோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு பெரிய பதவி நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லையா? புரிஞ்சுக்கங்க, இது நமக்கு கொடுத்த பாக்கியம். தேவனை துதிக்கிறது மாறுறதுக்கு நமக்கு பாக்கியம். இது இன்னொருடையது, வேறோட ஆளோட தூக்கி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நம்ம தகுதியே இல்லை துதிக்கிறதுக்கும் ஆராதிப்பதற்கும். புரிஞ்சுதா? இதோட ஆழம் போன இன்னும் பயங்கரமா போகும். ஆமா, லூசிபர் இருந்து அந்த பதவியை துதிக்கிற ஆரோக்கியம் வாங்கி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லையா? அவன் ஆராதனை செய்கிறவனாக இருந்தான், ஆராதனை செய்வனுக்கு தலைவனாக இருந்தான். அவனை தள்ளி விட்டு துதிக்கிருக்கும் ஆராதனைக்கும் கர்த்தர் நம்மளை உண்டாக்கினார், உருவாக்கினார். இல்லையா? ஆமா, கர்த்தர் அதுக்குத்தான் உருவாக்கினார். எனக்கென்று துதி சொல்லும்படியாக நான் ஏற்படுத்தினேன். இவர் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று நான் ஏற்படுத்தினேன். காலியா இருக்கிற அந்த இடத்த நம்மளுக்கு கூடி நிரப்பினான். இல்லையா? பரலோகத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை சிக்கல் மத்திய சேவம் மத்திய வாசம் செய்கிறவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து போற்றுகிறார்கள். ஆனா அங்கில அவர் ஒண்ணுமில்ல, விருப்பப்படல. இந்த பூமியில முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, ஆவியோடு யார் ஆராதனை செய்கிறார் கர்த்தர் அங்கே இறங்கி வந்து விடுவார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, கர்த்தர் உங்க பக்கம் வரணுமா, உங்க மத்தியில் இருக்கணுமா, நீங்க ஆராதிச்சு பாருங்க, அவர் உடனே இறங்கி விடுவார். நீங்க பலி செலுத்தி பாருங்க, இறங்கி வந்து விடுவார். ஐயோ என் மகன் பலி செலுத்தான் என்று அக்கினியால் இறங்கி வருவார். இல்லையா? ஒவ்வொரு முறை பலி செலுத்தும் போது அக்கினி இறங்கி வருகிறது. நீங்கள் உங்க நாவலை நீங்கள் பலி செலுத்தும் போது கர்த்தர் உங்க மத்தியில் இறங்கி வந்து விடுவார். அவர் இறங்கி வரும்போது தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளும். உங்களுக்கு உருவம் இருக்கிற எல்லா கட்டப்பட்ட கட்டைகளுக்காக எல்லா வச்சும் வருவா, அழுத்து விடுவா. இல்லையா? ஏதோ சிறைசாலை தூங்கிட்டு இருந்தான். தேவதோ என்னன்னா இறங்கி வந்து போகும்போது சிறைச்சாலை எப்படி இருந்துச்சு? கதவு தானாக திற கொண்டது. பாருங்க,
அவர் இறங்கி வரும்போது உங்களுக்கு உருவம் இருக்கு, எந்தப்பட்ட கட்டப்பட்டு இருந்தாலும் அந்த கட்டுகள் அவிழ்ந்து விடும், கதவுகள் திறக்கப்படும். கர்த்தரை துதிக்காம அவரை ஆராதிக்காம என் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று போமினால் ஒரு காரியம் நடக்காது, ஒரு காரியம் நடக்காது. நம்ம கர்த்தரை முதல்ல என்ன பண்ணுமா, துதிக்கணும். அங்க பாருங்க, பவுலும் அடிச்ச அடியெல்லாம் பார்த்து நாமளே வந்து இருப்போம், கர்த்தரை உங்க ஊழியத்துக்கு வந்தோம், உங்களைத்தான் என்ன சீசர் சொன்னா, இப்படி பண்ணிட்டீங்களா ஆண்டவரே, பொலமும் தள்ளி இருக்கும். அவங்க ஆண்டவர்லாம் திட்டல, அதை கைனோன்னாங்க, கர்த்தரை சோத்திரிச்சாங்க, துதிச்சாங்க, ஆராதனை செய்தாங்க. அப்ப அவங்க அந்த ஆராதனை எப்படி கூர்மையான இயந்திரமா இருந்திருப்பார்கள் பவுலும் சீலாவும். இது கடமைக்கு ஆராதனை இல்லை, இந்த டைம் ஆராதிக்கணுமே, துதிக்கணுமே, டைம் ஆச்சு துதி சோத்திரம் பண்ணி படுத்துங்களாமே, அப்படி இல்லை. இந்த பவுலும் சீலாவும் ஆராதனையில கூர்மையா இருந்தபடினால்தான் எந்த பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அவங்க அந்த டைம்ல எந்திரிச்சு ஆராதிக்கிறார்கள். இல்லையா? நடு ராத்திரி தாவீது பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை தாவீது துதிக்கிறான்? 7 நேரம் தேவனை துதிக்கிறான். நம்ம ஒரு நேரம் துதிக்க முடியல, 7 நேரம் துதிக்கிறான் தாவீது. பாதி ராத்திரியில எந்திரிக்கிறான் துதிக்கிறதுக்காக. தேவன் பாருங்க, துதியில் மத்தியில வாசம் செய்கிறவரா இருக்கிறார். துதிக்கும் போது அவர் இறங்கி வந்து விடுவார். உங்களுக்கு பிரச்சனை எதா இருந்தாலும் அவர் இறங்கி வரும்போது அதெல்லாம் மாறிவிடும், வரக்கூடிய நன்மைகள் வந்து சேரும். அதனால சொல்லுகிறார், முதலாவது நீங்க துதிகளில நீங்க என்ன பண்ணுமா, கூர்மைய இயந்திரமா இருக்கும்போது உங்க சத்துருக்கு விரோதமாக அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்க ஆராதனை செய்யும் போது ஆமா, கதவுகள் திறக்கப்படும், கட்டுகள் அழுக்கப்படும். சரீரத்துல வியாதி நோய் ஒரே போராட்டம், மருத்துவமனை என்னது டேப்லெட் இது போய்கொண்டே இருக்கிறது, வருஷம் சாப்பிட்டு இருக்கிறோம், சுகரு, பிபி, பிரஷர் எல்லாமே இருக்கு. துதிச்சு பாருங்க, கர்த்தர் அதை மாற்றி விடுவார். இல்லையா? விடுதலை கர்த்தர் கொடுத்து விடுவாரு. தேவ மகிமையில் சரீரத்துல இறங்கும் போது சரீரத்துக்கு பலவீனப்பட்டதான எல்லா பலவீனங்கள் கர்த்தர் மாற்றி விடுவார். இல்லையா? அவர் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர். தேவன் ஆவியாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் எப்படி வருமா? ஆவியோடும், இரண்டாவது உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். கர்த்தரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அப்பதான் அவர் இறங்கி வருவார். கடந்த வாரத்தை பார்த்தோம், ஆவில என்ன பண்ணா, உண்மையா கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். காயின் என்ன பண்ணா, மழுங்கி போய் காணிக்கை செலுத்தினான். உண்மையாய் காணிக்கை செய்யும் போது கர்த்தரை அங்கீகரித்தார். நீங்க உண்மையா கர்த்தரை நீங்க ஆராதனை செய்யும் போது அவர் இறங்கி வருவார். இல்லையா? பாருங்க, உண்மையாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இல்லையா? மீனிமா படிங்க 27 வசனம். உடனே கலந்ததெல்லாம் நடந்தது, எல்லாருடைய கண்களும் கலந்து போயிற்று. சிறைச்சாலையின் கலந்த திட்டத்தை கண்டு கண்களோடு ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கேள்வி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் உண்மையாக இருக்கிறோம் என்றார். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக இருந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். பாருங்க, சிறைச்சாலைக்காரன் அடிச்சு அவனை ஒரு மரியாதை இல்லாம நடத்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் நடந்தது, அவன் போய் பய பக்தியோட போய் ஆண்டவரே வாங்க, உள்ள வாங்க என்றார். இல்லையா? நீங்க ஆராதிக்கும் போது உங்க வெக்கப்பட்ட எல்லா காரியம் கர்த்தர் மாற்றுவார். அல்லையா? உங்களை கேவலமா பார்த்த, ஆமா இல்ல ஒன்றுக்கு உதவ மாட்டான், எதுவும் ஆக மாட்டான் அப்படின்னு பார்த்த ஜனங்கள் உங்களை கண்டு ஆண்டவரே கர்த்தர் உங்களோடு சொல்லி உங்களுக்காக அவங்க வருவார்கள். அல்லையா?
பாருங்க, வெக்கத்துக்கு பல கர்த்தர் இரட்டிப்பான நன்மை தருவார். வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவா. இல்லையா? காரணம் என்ன? இல்ல ஆராதிக்கும் போது, ஆராதிக்க முன்னாடி பார்த்தா எப்படி இருந்தான்? அவனை அடிச்சு ஒரு சாதாரண மனுஷனா நடத்தினாங்க. ஆனா அவன் ஆராய்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே மனுஷன் என்ன பண்றான்? நடுநடுங்கி போறான், பயந்து போறான். ஏதோ ஒரு மாதிரியை பார்த்த ஜனங்கள் எல்லாம் தாள ஒழுங்கு பண்ணினார்கள். ஆண்டவ மாதிரி உங்களுக்கு விரோதமாக பேசினவர்கள் இவங்க இப்படித்தான், இவங்களுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, இவங்கள ஒண்ணுமே இல்லை என்று விழுத்தவர்கள் எல்லாம் கர்த்தர் உங்க கூட சொல்லி உங்களோட பேச வருவார்கள். ஆமே. சத்துருவோட உங்களிடத்தில் என்னன்னா நண்பனாக மாறுவார்கள். பேசுவோட என்ன பண்ணுவாங்க? தெரியாம பேசிட்டேன் மனுஷுக்கு சொல்லி கேட்க வருவாங்க. அதை மேவணும், ஆராதிக்கணும். தேவ சமூகத்துக்கு முன்பாக ஆராதனை இல்ல, கூர்மையான இயந்திரமாக இருக்கணும். நம்ம எப்படி நம்ம ஆராதிக்க வேண்டும்? நியாயபதிகள் 10ஆம் அதிகாரம் அவருடைய 16வது வசனம். நியாயபதிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அவருடைய 3வது வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அவருடைய 3வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அவருடைய 3வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். இந்த 3 காரியங்கள் பார்த்தோம். எதை விட்டு விளக்க வேண்டும்? அந்நிய தேவர்களை விட்டு முழு மனதோடு முழுவீத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இல்லையா? இந்த பவுலஸ்ல ஃபர்ஸ்ட் எப்படி ஆராய்ச்சாங்க? எல்லா காரியங்களும் நடுவிலிருந்து விலக்கி விட்டு தேவனுக்கு முழு இதயத்தோடு முழு பலத்தோடு உண்மையாய் ஆராதனை செய்யும் போது தேவ மகிமை இறங்கினது. இல்லையா? அப்ப நம்மளோட இதயத்துல என்ன இருக்குது உங்களுக்கு தான் தெரியும். எல்லாவற்றையும் விட்டு விளக்கணும். அந்நிய எதுன்னு பார்க்கணும், அசுரத்தை எதுன்னு பார்க்கணும். அதையும் உள்ள வச்சுக்கிட்டு ஆராதிக்கும் போது கர்த்தர் இறங்கி வர மாட்டார். கர்த்தர் கதவைகளை திறக்க மாட்டார். இப்பதான் சொன்னீங்க கர்த்தர் திறப்பானீங்க, யோசிச்சு தெரியும், எனக்கு மைண்ட் யோசிச்சு தெரியுது. இப்பதான் சொன்னீங்க கர்த்தர் திறப்பாங்க, இப்ப தெரியும் திறக்க மாட்டான்னு சொல்றீங்க. என்னங்க சொல்றீங்க? கரெக்டான சாவி போட்டாதான் திறக்கும். இல்லையா? நீ போட்ட சாவி திறப்பது வேறு. நீங்க ஆராதனை இங்க சாய் நீங்க போட்டு பாருங்க, அது திறக்கும். ஆமா, அஸ்திரத்தையும் அந்நிய காரியங்களையும் காய விட்டோம்னா திறக்காது. இல்லையா? துதியங்கிற சாயப்பட்டதான் கரெக்டா கூட்டு திறக்கும். அதற்கு உங்களிடம் என்ன இருக்கிறது பாருங்க. அந்நிய காரியம் நடுவில் இருந்து அதை விளக்க வேண்டும். ரெண்டும் வச்சுக்கிறது, ஆத்தலவர்கள் சேர்த்தவர்கள், சேரும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இல்லையா? பிலிப்பியர் 3:3 பாட்டுப்படி நம்ம மனுஷன் நம்பிக்கை வைக்காம தேவன் ஆவியா இருக்கிற ஆவினாலே ஆராதனை செய்ய வேண்டும். இல்லையா? ஆவியே செய்ய வேண்டும். ஆராதிக்கும் போது எப்ப வீட்டுக்கு போகலாம், என்ன பண்ணலாம் யோசனை மைண்ட வச்சு கூடாது. நம்மளோட சிந்தை எங்க இருக்கணும்? ஆராதனையில் இருக்கணும். கண்ணை திறந்து பாத்துக்கிறது, யார் எப்படி இருக்கிறாங்க, என்ன ட்ரெஸ் எப்படி போட்டுருக்கிறாங்க, எங்க வாங்கிட்டு பார்க்க தெரியலையே, இப்படி எல்லாம் யோசனை பண்ற வேண்டியது. ஆராதிக்கும் போது யாருமே கண்ணை திறந்து பார்க்க கூடாது. சிறு பிள்ளைகள் கொண்ட பெரியவர்களுக்கு யாருமே பார்க்க கூடாது. ஆராதிக்கும் போது உங்களுக்கு அவருக்கு மட்டும்தான் கனெக்ஷன், யாருக்கும் கிடையாது. நீங்க அவர் மட்டும்தான் பார்க்கணும். ஆராதிக்கும் போது நீங்க ஆராதிக்கும் போது அப்படி 3ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. ஆராதிக்கும் போது
மூன்றாவது வந்து போகக்கூடாது. கண்ணை மூட சொல்லிட்டாருன்ட்டு ஆறாவது முடிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படியே கண்ணு முட்டிட்டு இருப்பாங்க. ஏன் என்ன காரணம்? மூன்றாவது போயிடுவாங்க. போய் தட்டி எழுப்பிடணும், எந்திரிங்க, கீழே வாங்க, பூமிக்கு வாங்க அப்படின்னா இது ஒரு பிரச்சனையா இருக்குது. என்ன பண்றது? நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்க வேண்டும். ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். இப்படி உண்மையாக ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களை கதவைகளை திறப்பார். கர்த்தர் கரங்களே இந்த சாவி திறப்பார். அந்நிய கையில் இருந்து நடுவில் விளக்காமல் ஆராதிக்கும் போது நீங்க என்னதான் நம்ம பூட்டுல சாயப்பட்டு திறந்தாலும் பூட்டு திறக்காதே, கட்டுகள் அழுக்க முடியாதே. நம்ம விளக்க வேண்டியது விளக்கி ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியா இருக்கிறார். நம்ம ஆவியோடு உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். இல்லையா? இப்படி ஆராதிக்கிறோமா? சின்ன சவுண்டு கட்ட மூச்சு பார்க்குறது, என்னடா சவுண்டு இது அப்படின்னு. இதையே இருந்தாலும் யாரும் கண் திறக்கக்கூடாது. அப்ப நாங்க போய் சேர்ந்துருவோம். அதுக்குதான் சொல்றது, போய் சேர்றதுன்னா கண் திறக்கூடாதுன்னு சொல்றது. இல்லையா? ஒரு பேசி சொன்ன திடீர்னு உழுகுது, இன்னொன்னு சந்தோஷம் தான், உள்ள வந்து போகுது, அப்படியே போயிடலாம், பரலோகம் போயிடலாம். இதே இருந்தாலும் கண்ணை திறக்கூடாது. நம்ம கண்ணை திறக்கணும்னா பரலோகத்தை கண் திறக்கணும். இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஆராதிக்க வேண்டும் பாருங்க. மாறி எப்படி ஆரே இருக்கணும். டிஃபென்ஸ்ல சர்ச்சில் ஆராதிக்கும் போது தீவிரவாதிகள் வந்துட்டாங்க, வந்து படப்படம் சொல்றாங்க, மேல சொல்றாங்க. ஜனங்க சொல்ல மேல ஒரு ஆளுகளோட கண்ணு முடிச்சு பார்க்கல, ஒரு ஆளுவோட கண்ணு முடிச்சே பார்க்கல. பாட்டு போட்டு ஆரம்பிச்சு எல்லாமே ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவங்க எத்தனை பேர் 120 பேர் 120 பேருன்னு கண்ணை உட்கார்க்காம அப்படியே ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் கூட பண்ணல. அவன் சுட்டே இருக்கிறாங்க, எல்லாம் பைக் ஓடி எல்லாம் பண்ணுது. ஒருத்தர் கூட கண்ணு பார்க்கவே இல்லை. ஆமா, ஒருத்தனை பிடிச்சி தள்ளுறாங்க, அவன் தள்ளிப்பி அப்படி கைதுக்கு ஆராய்ச்சிக்கிறான். நம்ம என்ன இருக்கோம், தொட்டா போதும், யாரா தொட்டு பார்த்து திரும்பி பார்த்துருவோம். முதலாவது பாஸ்டர் சுட்டாங்க, முதலாவது பாஸ்டர் சுட்டாங்க. அவர் அப்படியே துதி கொண்டு அவர் இறந்து போனார். அப்ப கூட யாருமே இன்னும் இல்ல, ஆராய்ச்சிட்டு யாரும் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த அளவுக்கு கட்டணம் மேல அவங்க ஆராய்ச்சிக்கிறாங்க. என்ன வந்தாலும் தேவனை துதிக்கிறதையும் தேவனை ஆராய்க்குது நீ இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வசனம் அப்படிதான் இருக்குது. எக்காலத்திலும் கத்தவே நீ துதி, அது ஒரு நேரம் அப்பும் கத்த கூச்சிருக்கிறாங்க. 2000 மடங்க பாஸ்டாமாவை சுட்டாங்க, அப்பும் கூட அவங்க யாருமே இல்ல. அடுத்தது பாஸ்டர் 2 பிள்ளைய அவங்க சுட்டாங்க, அப்போ யாருமே கணக்கு வந்து பார்க்கல. இல்லையா? மூன்றாவது அவங்க கண்ணு திறக்கும் போது அந்த தீவிரவாதிகள் உருளங்கால் போட்டு தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். இல்லையா? என்ன எப்படி இருக்கிறீங்க? ஒரு கரணை பத்தி அதுல சொல்ல இல்லையதா உங்களுக்கு? நம்ம இப்படிதான் இருக்கோம். தீவிரவாதிகள் அவங்களுக்கு போய் யாருமே சுவிசேஷம் சொல்லல, டிராக்ஸ் கொடுக்கல, யாருமே யாரை பத்தி போய் இயேசு பத்தி சொல்லல. என்ன பண்ணாங்க? அவங்க கோலை சுட்டார்கள், பிள்ளைகளை சுட்டார்கள். அவருக்குள்ள பக்தி வைராகத்தை பார்த்து ஒருத்தர் கூட கண்மூச்சி பார்க்கலையே அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இப்படிப்பட்ட ஜீவன தேவனை ஆராய்ச்சி சொல்லி அவங்க மனம் மாறி அவங்களுக்கு முழங்கால் படிக்கொண்டு அவங்க என்ன பாட்டு பாடணும் அந்த பாட்டு சிஸ்டத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லையா? அதுக்கப்புறம் கேட்கறாங்க, எப்படி நீங்க முழங்கால் படிக்கிட்டீங்க? அது சொல்றாங்க, நான் வந்து பாஸ்டர் சுட்டேன், பிள்ளைகளை சுட்டேன். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஆராய்ச்சி கொண்டிருக்கிறீங்கன்னா அவங்க உங்களை எப்படி நடத்திருப்பார்கள்? இல்லையா? அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு விசுவாசி நல்ல கணங்களை வந்து ஆராய்ச்சிக்கிறாங்கன்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல மாறிக்கிறாங்கன்னா நடப்பால் எப்படி ஆராதனையில கூர்மையா இருந்திருப்பார்கள். ஒரு புள்ள நல்லா படிக்குது, தேவனை ஆராதிக்குது, நல்ல பைபிள் படிக்குதுன்னா பெற்றோர்கள் முதலாவது கூர்மையாக இருக்க வேண்டும்.
பெற்றோர் நல்லா ஆராய்ச்சி வசனம் வாசிச்சிருந்தா மட்டும்தான் பிள்ளைய அதே மாதிரி இருக்கும். ஒரு பிள்ளை விஷயம் கண்டுபிடிச்சிடலாம் யார் எப்படி. அதே மாதிரிதான் அந்த பிள்ளை எல்லாருமே ஆராய்ச்சாங்க, எல்லாமே ஆராய்ச்சாங்க. 116 பேர் 116 ஆராய்ச்சாங்க. 4 பேர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் குடும்பம். அதை வச்சு கம்ப்யூட்டர்கள் தேவன் அவர்கள் நல்லா ஆராய்கள் என்று சொல்லி விசுவாசியாக மாறிட்டாங்க. சொல்றேன், அந்த மாதிரி இங்க இடிச்சு ஏதாவது மரம் வந்தாவே பாக்குறது மயில் எதிங்க. எது வந்தாலும் சரி, இங்கே சர்ச்சை இல்லை, வீட்டும் சரி, எந்த பிரச்சனை உங்க ஆழ நேரில் யார் குறுக்கு வந்தாலும் எதையுமே கண்டுக்க வேண்டாம். நீங்க துதித்து ஆழத்தை ருச்சிக்கா பார்க்க மாட்டேங்கிறான் எல்லாருமே சரி. கர்த்தர் நடக்கும் போதா நமக்கு தேவன் தேவன் நடக்க போதா இந்த காரியம் அவர்கள் எல்லாம் தெரியும். அவங்களை பார்ப்பா நீ எந்த காரியத்திலே நீ வைராக்கியமா இருக்கிறீர்கள் கருத்து பார்ப்பா. இல்லையா ஆராதிக்கும் போதுதான் வராதவங்க எல்லாம் வருவாங்க. ஒரு வருஷம் கடந்து இருக்கும் அம்மா அப்பா திரு உள்ள வந்துருவாங்க. ஆமா அவ்வளவுதான். அம்மா வந்துட்டீங்கன்னா நான் அப்படியே புடிச்சுக்க வேண்டியது, அப்படியே விட்டுற வேண்டியது. இங்க இவரை விட்டுட்டு நல்லா புடிச்சுக்கணும். அம்மா வந்துட்டீங்க உட்காருமா ஏங்க அம்மாட்ட பட்டுட்டு வாங்க உடனே ஆராதனை அப்ப மட்டும் போங்க. நம்ம யாருண்டா அம்மா வந்துட்டாங்க மட்டன்ட்டு வாங்க. அப்ப என்ன ஆகும்? டவுட்டா அந்த புள்ளிங்க நாங்களே போல நியமனம் பண்ண போற புரிஞ்சு வச்சா. யார் வந்தாலும் யார் வர வந்தாலும் ஆராதனை கடந்து வந்துடுங்க. வராங்க உடனே கூட்டு வந்துருங்க. இல்லையா வீட்டு கூட்டு வந்துரு எல்லோரும். நான் சர்ச்சைக்கு போறேன் ஆராதிக்கு போறேன் இதோட வாங்க உடனே கூட்டு வந்துருங்க. இந்த சாரி கூட்டு வந்துருங்க. பார்த்துக்கலாம் இல்லை. அவர் சாயங்கால இருப்பாங்க. வசிப்பவருக்கு அவர் இருக்காரு. இந்த நாள் போயிடும். முதலாவது ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். அப்படிவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். அடிக்கடி எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நான் ஆதிக்கு நண்பரும் ஹோட்டலுக்கு போகும்போது சாப்பிடுவோம். சாப்பிட்டு போறோம் சட்னி கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க, சுடுங்காக்க மறுபடியும் கொடுப்பாங்க. அப்போ அந்த வசம் நான் வரும் பார்த்தீங்களா. நம்ம ரெண்டு கேட்டோம், ஒரு தோசை தான் வாங்கணும், சட்னிலாம் ஃப்ரீ. எவ்வளோ கொடுத்தே இருக்கான். தோசை தான் காசு, சட்னி காசா சாம்பார் காசா போயிட்டு கொடுத்துருது. அப்படியே குழி பிடிச்சி ஊத்துங்க அப்படிங்கிறது சாம்பார். அதேதான் நம்ம தேவனை தேடும் போது சட்னி சாம்பார் பின்னாடியே வந்துடும். சட்னி சாம்பார் நீங்க எதுவும் பண்ணது இல்லை, கேட்க தேவையே இல்லை. புரோட்டா வாங்குறோம் கும்பிடுறோம் இல்லையா, கும்பிட கேட்குறீங்க. நீங்க போய் எனக்கு ஒரு 5 புரோட்டம் சாம்பார் குமா கூட கேட்குறீங்களா? நீங்க கேட்கவே கேட்குறீங்க. புரோட்டா 4 புரோட்டா கேட்குறீங்க, இன்னொரு கூட எல்லாமே கட்டி கொடுத்துருவான். ஆனா ஆண்டோட்ட மட்டும் எனக்கு சட்னி வேணும், சாம்பார் வேணும், பொரியல் வேணும், அப்போ கேட்குறது கேட்குறேன். ஆண்டு பண்ணி போறீங்க, ஹோட்டலுக்கு போனா அது மட்டும் கேட்குறீங்க, கூட கொடுத்துருக்கான். ஆனா ஜெர்மன் மட்டும் அதெல்லாம் விட்டுற வேண்டியது. ஃபர்ஸ்ட் எனக்கு சட்னி கொடுங்க, சாம்பார் கொடுங்க, அதை பார்க்கறாரு. ஃபர்ஸ்ட் போட்டா வாங்கலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன ஒண்ணு, என்னை தேடு, ராஜ்யத்தை நீதி தேடு, மக்கள் நானே கொடுத்துருவேன். நீங்க போய் தோசை ஃபர்ஸ்ட் வாங்குங்க. தோசை வாங்காம எடுத்தோன்னு சட்னி சாம்பார் கொடுப்பானா? ஏன் கொடுக்க மாட்டான்? உங்க வீட்டுல விட ஏன் கொடுக்க மாட்டான்? என்ன வாங்கணும்? தோசை வாங்கணும். சட்னி சாம்பார் ஃப்ரீ தானே. கொடுத்துரு. அதான் ஆண்டவரே அப்படி கொடுத்துருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் உண்மையான டைம் நான் கொடுத்துருங்க. நீதி தேடும் போது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் இல்ல, ஆண்டவரே அந்த கூட கொடுக்க பட்சம் கொடுத்துருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். கத்தர் ஏமாற மாட்டாரு இல்லையா. அவர் சொன்னதான். அதாவது தேவராஜ்யத்தை நீதி வச்சு தேடு, அப்படி கேட்க தேவையில்லை, நானே கொடுத்துருவேன் இல்லையா. தேவனை துதிச்சு நீங்க ஆராதிக்கும் போது நீங்க கேட்க தேவையில்லை, ஆட்டாமுடைய கதவுகள் திறந்து விடும். உங்களுக்கே தெரியாது, திடீர்னு நிற்கும் நன்மை இப்படியா அப்படின்னு திடீர்னு போன் வரும், அங்க வாங்கிப்பாங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு கத்தவங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். அப்படி என்ன பண்ணணும்? இந்த நாள்ல குறும்பியா இருக்கணும், சுதியிலே கூர்மையா இருக்கணும். 2வது
இந்த ரெண்டும் சேர்ந்தே இருக்கணும். துதி ஆராதனை கூர்மையா இயந்திரமா இருக்கும்போது கர்த்தருக்கு திறக்கப்படும், நன்மைகள் கூட வந்துடும் இல்லையா? பரலோக ராஜா உங்கள் மத்தியில் இருக்கும்போது எல்லாமே பிரச்சனை கிடைக்காதா? கிடைக்கும் இல்ல? ஆவிக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், பூமிக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா பரலோக ராஜா யார பக்கம் இருக்குதா? நம்ம பக்கம் இருக்குதா? ராஜா வந்து மக்கள் இங்க நமக்கு தான். பாருங்க, நம்ம சிஎம் ஒரு ஊருக்கு வராங்கன்னா சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ஏன் சொல்லுங்க? கொடுப்பாங்க. சிஎம் ஊருக்கு வரா சந்தோஷமா கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த கிளீன் பண்ணிடுவாங்க, டிச் வடிச்சிருவாங்க, ரோட போட்டுருவாங்க, லைட் அடிச்சிருவாங்க, அப்படி பழக்கம் ஆகிடுவாங்க. கிடைக்குமா கிடைக்காதா? அதே மாதிரிதான் நம்ம ராஜா வந்தா எல்லாமே கிடைக்கும் இல்லையா? நம்ம ராஜா வந்தா சந்தோஷப்படணும். அதுக்கு ராஜா வாங்க கூப்பிடணும். அது கூப்பிடுறது இல்ல, ராஜா கூப்பிடுறது இல்ல, ராஜா கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? துதிக்கும் போது அவர் வருவார், ஆராதிக்கும் போது அவர் வருவார். அவர் வந்துட்டான்னா எல்லாமே சொல்லுவார். கதவு கூட்டிக்கிட்டா கதவு கூட்டிக்கிட்டு ராஜா வந்துட்டுவாரு, எல்லா காயும் மாத்திருவாரு. கட்டப்பட்டிருக்குதா? கட்ட விட்டுடு. ஏன்? ராஜா வர இல்லையா? துதிக்கும் போது அவர் ஒரு மாதிரி வந்து விட்டுவார். அவர் வந்துட்டா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஆமே, இதுதான் ரூட்டு. இதை விட்டுட்டு சட்னி கூட சாம்பார் ஒண்ணு கேட்கவே கூடாது. தேவ நீதி தருங்க, ராஜ்யத்தை தருங்க. அவ்வளவு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்தை தேடணும். அது தேடும் போதுதான் இங்க கிடைக்கும் இல்லையா? எல்லாருக்குமே தெரிஞ்சவன பன்றி பாத்தீங்கன்னா அரிசி கூடி போவாங்க, வண்டியில வச்சு குடிப்பாங்க. அப்ப பார்க்கணும் கலை இவ்வளவு அழகா இருக்குது போனோம், இவ்வளவு அப்பெல்லாம் நிறைய பார்க்கணும். அதுக்கப்புறம் எங்க பார்த்து இருந்துச்சு கீழே என்ன சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அறுக்கும்போது மேல பார்த்தோம், கூடி போகும்போது இவ்வளவு அழகான வானம் இருக்குது, இவ்வளவு அழகான ஊருக்கு தெரியாம போச்சு. இதே மாதிரிதான் கத்தல் வர நம்ம கீழே பட்டு இருப்போம். வந்ததும் தெரியும் அவ்வளவு மாதிரி இப்படி இருக்கா தெரியாம போச்சு. ஒரு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க பாருங்க, மேல பாருங்க. விவசாயி கூட மேல பாக்குறான், எப்போ வானத்துக்கு மழை வீடு பாக்குறான். நம்ம அது கூட பாக்குறது இல்லை, மேல பார்க்கறது கிடையாது. பாக்குங்க, இந்த நாள்ல ஆதி உங்களை பேசுகிறார். துதிகளிலும் ஆரோக்கியம் கூடிய எந்தமா இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா? அந்த பவுல் சீலாவை வச்சு அநேக காரியம் கர்த்தர் செய்வார், அநேக காரியங்கள் கர்த்தர் செய்தார். அந்த பவுலை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்தார் இல்லையா? காரணம் என்ன? அவன் ஆராதனையில கூர்மையான இயந்திரமாக இருந்தான். அவர் துதித்து பாடினான், நன்மை வரும்போதும் பாடினான், துன்பம் வரும்போதும் பாடினான். நம்ம அப்படித்தான் இருக்கணும். எந்ததுக்குதோ இல்லையோ கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும், எப்போதும் துதிச்சு கொண்டே இருக்கணும். அது எப்படிங்க முடியும்? எப்படி முடியும்? முடியும் கூர்மையான இயந்திரமா இருக்கும் போது மட்டும்தான் முடியும். வலிமை புரிந்தா முடியவே முடியாது. அதை தெரிஞ்சாரு உங்களை வச்சு ஒவ்வொரு வாரமும் ஸ்டார்ட் பண்றாரு, கட்டிட்டே இருக்கிறாரு. வாரம் காலேஜ்ல சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு, ஒரு பட்டா மாதிரி கட்டிட்டே இருக்கிறாரு. நீங்க கூர்மையா ஆகிற வரைக்கும் நீங்க கட்டிக்கொண்டே தான் இருப்பார் இல்லையா? பாருங்க, கலர் பென்சில் இருக்குது, எல்லா பென்சிலும் வாங்க வைக்கிறது பாண்டாரு வச்சு கொடுத்தாங்க. ஸ்கூல் புக்ல வாங்கிப்பீங்க, ஸ்கூல் வாங்கிப்பீங்க, எப்படி இருக்கும்? பாண்ட பென்சில் எப்படி இருக்கும்? எல்லாமே பச்சை சருக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும்? குடுமையான இருக்கும். எடுத்து டிராயிங் வரையலாம். அவன் கொடுக்கும்போது பூரா பொம்மையா இருந்தானே இன்னொன்று வைக்கலாம். எடுத்து பயன்படுத்த முடியாது. சாப்பிட்டா பயன்படுத்துவீங்க. அதே மாதிரிதான் நீங்க சாப்பா இருக்கும்போது மட்டும்தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவோம். ஜிபத்திலையும் சாப்பா இருக்கணும், கர்த்தர் கொடுக்க காசு சாப்பா இருக்கணும். துதி ஜபம் துதி ஆதரவில் நீங்கள் சாப்பா இருக்கும் போதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். அல்லையா? அவர் எப்போ எடுத்து பயன்படுத்துவோம் ரெடியா இருக்கணும். நீங்க ரெடியா இருக்கணும். கணவன் 12 மணிக்கு என்னோட மதிய லஞ்சுக்கு வரலான்னு சொல்லி 10:30 மணிக்கு எல்லாம் சாப்பாடு சேர்ந்து வச்சு வெயிட் பண்றது. ஏன் சொல்லுங்க?
தெரிஞ்சு சொல்லுங்க. ஏன் முன்னாடி செஞ்சுக்கிறீங்க? நீங்க எல்லாம் சொல்லுங்க, பெண்கள் தானே, சொல்லுங்க. ஏன் 12 மணி சாப்பாடுக்கு கணவனுக்கு முன்னாடியே செஞ்சு வைக்கிறீங்க? சொல்லுங்க. அப்ப நீங்களா ஒரு மட்டும் செய்வீங்களா சாப்பாடு? நம்ம செய்ய மாட்டீங்களா? அது செய்யல. 12 மணி சாப்பாடு செஞ்சோம்னா வந்து வெளுத்து கட்டிடுவாரு. புரிஞ்சா இல்லையா? சாப்பாடு செய்ய அப்புறம் நான் 12 மணிக்கு வரும் தெரியுமா தெரியாதா? ஏன் சாப்பாடு செய்யல? அப்ப ஊருக்கு போற அப்படி அதுக்காக நீங்க பயந்துட்டு முன்னாடியே என்ன பண்றீங்க? செஞ்சு வைக்கிறீங்க, சாப்பா இருக்கிறீங்க. இதுல நீங்க என்ன பண்றீங்க? மழுங்கி போயிருக்கிறீங்க. கத்தனை பண்ணுவாங்க. பயபக்தியோட கத்தனை ஆராதிக்க வேண்டும். ஒரு பயம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும். ஒரு ஜீவன தேவனை ஆராதிக்க போற ஒரு பயம் இருக்கணும். அவர் வானத்தின் உண்மை உண்டாகிற கத்தர் உள்ள வரும்போது பயம் இருக்கணும். ஆலயங்கிற பயம் இருக்காரு. எங்க இருக்கிறாரு? ஆலயத்துக்கு போறோமே ஒரு பயம் இருக்கணும். அதெல்லாம் அப்படியே வர வேண்டியது, பயம் இல்லாம. ரெண்டாவது பக்தி இருக்கணும். பக்தி கிடையாது, பயம். பக்தியோட கத்தரை ஆராதிக்க வேண்டும். நடுக்கத்துடன் அவர் ஆராதிக்க வேண்டும். சந்தோஷமா இருக்கு, பயப்பட்டு சந்தோஷப்படணுமா? ரொம்ப ஓவரால குறிக்கூடாது. பாருங்க, நடுக்கத்துடனே அது வந்து என்னன்னா சந்தோஷமா இருக்கணும். சொல்லுங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? துதி சோத்திரம் பண்றதுல ஆராதத்துல நம்ம எப்படி இருக்கிற? கூர்மையா இருக்கிறோமா? மடங்கி போயிருக்கிறோம். மடங்கி போயிருந்து வாயில வந்துருச்சு. அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து உங்களோட மைண்டு ஷார்ப்பா இருக்கணும். அவர் துதிக்க துதி ஷார்ப்பா இருக்கணும். வாய் சும்மாதான் இருக்குது, கை வேலை செய்யுது. வாய்க்கு வேலை கொடுங்க, துதிங்க. நடந்து போகும்போது துதிங்க, வேலை செய்யும்போது துதிங்க. ஆமா, 10 ரூபாய்க்கு துதிக்க வேண்டாம், உங்களுக்கு நீங்க துதிங்க. நீங்க துதிக்க துதிக்க உங்களுக்கு கட்டளக்கு உங்களுக்கு பெருகும் இல்லையா? ஆமா, எப்படி கிருபை பெருகும்? துதிக்கும் போது கட்டளை கிருபை பெருகும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அந்த 20வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அந்த 28வது வசனம். 12:20. புரியுங்களா? எப்படி ஆராதிக்கணும்? பயத்தோட பக்தியோடு தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்யணும். முதல்ல அதான் பார்க்கணும். நம்ம பலி, நம்ம பலியிற பலி கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? அதான் பார்க்கணும். பாருங்க, அந்த ஏழை விதவை, அந்த ஏழை விதவை போட்ட துட்டு பாத்தீங்கன்னா கம்மியான துட்டு தான். கர்த்தர்னு பார்த்தாரு அந்த துட்டை பாக்குறாரு. ஆனா மத்தவங்க என்ன பண்றாங்க? அறிவோன்னு தள்ளி போடுறாங்க. இவங்க இல்ல, இவங்க தான் அதிகமா போட்டாங்க. இவங்கதான் அப்ப கர்த்தருக்கு பிரியம், பிரியமா இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு வேணா பண்ணலாம், அதிகமா செய்யலாம், ஆனா அது கர்த்தருக்கு பிரியுமா? அதான் பார்க்கணும். இது கொஞ்சம் தானே கொடுக்குறோம், ஆனா கர்த்தருக்கு பிரியுமா? அதையும் பார்க்கணும். ஏழை தாய் அவ்வளவு இருந்து சரி துட்டு போட்டாச்சு, ஆண்ட தகவல் இந்த தாய் தான் அதிகமா போட்டுச்சு அப்படின்னு. நம்ம செய்யற காரியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதான் முதல் பார்க்கணும் இல்லையா? நம்ம செய்யற காரியம் எந்த காரியம் தான் தெரியும், நமக்கு என்ன கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? மனுஷனை பிரியப்பட்ட எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். நம்மளை புகழணுமே, நம்மளை பத்தி பேசணும், எந்த காரியம் செய்ய வேண்டாம். மனுஷனோட மத்தியில அவன் வந்து நம்ம உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காரு, ஆனா அந்த காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்கும் இல்லையா? தேவனுக்கு பிரியமான காரியம் செய்யும் போது கர்த்தர் மேல பிரியப்படுகிறார் இருக்கிறார். நம்ம மேல பிரிய வைக்கும் போது எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார். பயபக்தி பிரியமா ஆராதனை செய்யும் போது கிருபம் தருகிறார் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு ஒரு கிருபம் மட்டும் இருந்ததுன்னா கர்த்தர் உயர்த்தி விடுவார். அதான் சொல்ற மரியாதை, மரியாதை கிருபை பெற்றவர்களே. நமக்கு கிருபை மட்டும் போதும், மக்கள் ஆட்டோமேட்டிக்கா செல்லும்.
சரியா? இங்க என்னன்னா கிருபை மட்டும் போதும். அதனால தொடர்ந்து வாக்கு பார்த்தோம். ஜெபத்திலே நீங்கள் கூர்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக நீங்கள் கூர்மையாக இருக்க வேண்டும். இந்த வாரத்துல இங்கே துதிகளில் ஆராதனை செய்ய கூர்மையான இயந்திரமாக இருக்க வேண்டும். சரியா? இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். எல்லாம் நினைக்கிறேன்.